ஐயோ, ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? ஐயோ, இனி இந்த பொண்ணு முகத்தை நான் எப்படி முடிப்பேன்? தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எனக்குள்ள ஒரு போராட்டம் தான். நீ தோழியா இல்ல எதிரியா? ஏன்டி என்ன இவ்வளவு பாடுபடுத்துற? எனக்குள்ள என்னெல்லாமோ பண்ணுற. நான் நானாவே இல்லையடி. இந்த வருஷத்துல நான் இப்படி இருந்ததே இல்லையே. ஏன்டி என்ன கொல்லுற? உன்னை பார்க்கணும் போல இருக்குது, பார்க்க கூடாதுன்னு இருக்குது. உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு, ஆனா பேசக்கூடாது. உன்னை தொட்டு பேசணும் போல இருக்கு, அது பண்ண மாட்டேன். பார்க்கணும் போல இருக்க. இதுக்கு மேல அங்க படுத்திருந்தா காய்ச்சல் வந்துடும். பாத்தியாடா, செல்லம் கொடுத்து எப்படி கெடுக்கத பாரு. அவ பச்சை நல்ல பாருங்க, தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருங்க. டாடி, இவன் என் செல்லம்டா. தங்க நீ சொல்லிட்டாங்க, 7 கழுத வயசாவது இன்னும் மல்ல தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. இவங்க இப்படி பண்ணி அந்த பிள்ளை வளர்ச்சி இல்லாம போச்சுது. டாடி, என்னமா தங்கம்? ஆமா, பச்சை நொல்ல பாருங்க. நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அவ என் பச்சை பிள்ளைதான். அப்பா, அவ இங்கதான் பச்சை பிள்ளை. காலேஜ்ல பண்ண அட்டலி தலை போய் பாருங்க. அப்படியாமா? அதுல என் பிள்ளை சட்டை பண்ணாதா? சட்டை பண்ண மாட்டேன் டாடி. என் பிள்ளை சட்டை எல்லாம் பண்ண மாட்டாடா. செல்ல டாடி, செல்ல டாடியா, கட்டி டாடியா. செல்ல குரங்கு. டாடி, அண்ணே என்ன பார்த்து குரங்குன்னு சொல்றான். ஓ, புள்ள பார்த்து குரங்குனாட சொல்லுவேன். என் புள்ள எவ்வளவு கியூட்டா இருக்குது. பண்ற சட்டெல்லாம் அப்படிதான் இருக்குது. அண்ணன் கிட்ட வர்றது? நான் டாடி கிட்ட தான் இருப்பேன். அண்ணன் கிட்ட வாயா. நான் உன்கிட்ட வந்தா மம்மி அப்பா மடியில உட்கார்ந்துருவாங்க. உங்க மகளுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? நான் எப்படி உங்க அப்பா மடியில உட்கார்ந்துருவீங்க, அதானே நான் எந்திக்காம இருக்கேன். அட பாதவத்தி, உங்களுக்கு சிரிப்பா இருக்குதோ? மடிதான் பெருசா இருக்கடி, வந்து உட்கார. பண்ணுறேன், பல்ல காட்டாதீங்க. உட்காருது ஒண்ணு போட்டுறேன். நான் போறேன். போன ஒண்ணு ரொம்ப தப்படி. நான் எந்திக்கவே மாட்டேன். நீ எந்திக்க வேண்டாம், உங்க அப்பா மேல உட்கார்ந்துக்க. நான் அப்பா மேல தான் உட்காருவேன். ஏண்டா, இன்னைக்கு ஏன்டா காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க? ஏதோ உள்ள ஃபங்க்ஷன் ஆமா, அதுக்கு. இவ காலேஜுக்கு போனாதாண்டா வீடு அமைதலா இருக்கு. பிள்ளை திட்டிக்கிட்டே இருக்காதடி. அதானே, என்ன அதானே, காலையில இருந்து அப்பா மூணு படுத்துற பாடு. ஐயோ, இவங்க வேற வேலைய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணா, அன்னைக்கு நீ ஒரு தெருல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தல, அந்த பொண்ணு பேர் என்ன பேரு? போட்டு கொடுத்துட்டா. இதுக்கு மேல நாங்க நின்ன எந்த பொண்ணுடா? அப்பா போய் சொல்றா, போட்டு கொடுக்குறாப்பா. இல்லையே, நான் பார்த்தனே. அப்படியே இல்லப்பா. கூட நோட்டு கொடுத்தியா? அவன் நோட்டு தரண்டி கொடுத்திருக்கான். ஆமா, நோட்டு தான் கொடுத்தான். பயந்துட்டாண்டி. அழகி, அவன் மூத்தவன் எங்க? அவன் ரூம்ல தான் இருந்தா நினைக்கிறேன். ஆளையே காணோம்னா. அப்பா, அண்ணன் தூங்கிட்டு இருந்தாப்பா. பாத்த? ஆமா, எழுப்பி பார்த்தேன். அண்ணன் எந்திக்கவே இல்ல. என்ன வேலை பாத்துக்கா பாரு. தூங்குனானே எழுப்பிட்டு இருந்தா. ஆமாமா, விளையாடுறதுக்காக. செல்லம் அவ்வளோ தங்கம் விளையாடுறதுக்கு உனக்கு அவன் தான் கிடைச்சானாங்க. ஆமாப்பா, அண்ணன் நான் கேம் விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, அதான் எழுப்பி பார்த்தேன். அண்ணன் எந்திக்கவே இல்ல. சரி வா, அப்பா கூட்டிட்டு போறேன் வா. அப்ப சீக்கிரம் வாங்க டாடி. அப்பா நானும் வரேன்ப்பா. சரி வாங்க போலாம். எங்கங்க கூட்டு போறீங்க? இங்க சிட்டில திருநெல்வேலிக்கு தான். அங்க ஒரு கேம் சென்டர் இருக்குது, அங்க கூட்டு போயிட்டு வரேன். பிள்ளைங்களும் வெளியில எங்கேயும் போன மாதிரி தெரியல, கூட்டு போயிட்டு வரேன். சரி, பாத்து கூட்டிட்டு போங்க. பாரு, அப்பா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. டேய், இவள கொஞ்சம் கண்ணும் கத்துமா பாத்துக்கடா. அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் பயமே கிடையாது. அப்பலாம் லேஸ்ல வெளியில வர முடியாதுமா. இருந்தாலும் இவள கொஞ்சம் கண்ணும் கத்துமா பாத்துக்கிடுங்க. அப்பா விட்டு எங்கேயும் போக கூடாது. சரிங்க டாடி. ஹேய், வருது உங்க அண்ணனடா? ஆமாமா. அண்ணன் பாட்டு படிக்கிறானா? ராஜா மாறிட்டான். லல்லலலலலா லல்லலலலலா. எங்க ராஜா? அதுக்கு என்ன? எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? ராஜா? அம்மா, ஏனே பட்டு படிச்சது நீனா? ஐயோ, இவங்கெல்லாம் இருந்ததை நான் கவனிக்கலையே. அண்ணா, தெய்வமா தங்கம், வா அண்ணன்கிட்ட வா. போ அண்ணன்கிட்ட போ. என்ன தங்கம்? நீ என்ன பாட்டு படிச்சிட்டே வந்த? இல்லையம்மா, நீ பாட்டு படிச்சிட்டு தான் வந்த. அண்ணா, என்ன பேபிமா? நாங்க திருநெல்வேலிக்கு கேம் நட போறோம், நீயும் வாயா. அண்ணனுக்கு கம்பெனில சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு பிறகு பிக்கப் பண்ணதுக்கு வரேன். நீ
நீயும் வாண்ணா. வாயா நல்லா சேர்ந்து போவோம்ல, இப்பவும் போயிட்டு வரலாம். அண்ணா தங்கம்ல என் வயிறும்ல, நீ போயிட்டு வா. அண்ணன் பேர வேலை அண்ணே வாண்ணா. அதான் கூப்பிடுறதெல்லாம் வாயன. எனக்கு வேலை இருக்கு, நீ பத்திரமா பாத்துக்க. அப்பா வராங்களா? அப்பா சொல்லுடா, நீங்க தானப்பா கூட்டிட்டு போறீங்க? ஆமாடா, வீட்லயே கிடக்கல, விளாட கூட்டு போயிட்டு வரேன். தங்கச்சி கண்ணு கத்தமா பாத்துருங்கப்பா. டேய் பிள்ளை பத்திரமா பாத்துக்க. நீ வர வேண்டியதுதானே, எனக்கு மட்டுமா தங்கச்சி, உனக்கும் தானே. பிள்ளை பத்திரமா பாத்துக்கன்னா பாத்துக்க. அண்ணா உனக்கு பிடிச்ச கேம் அங்க இருக்குல்ல, போவோம் வாண்ணா. டேய் புள்ளதான் கூப்பிடுறல, போயிட்டு வாடா. நீ எப்ப பாரு பிசினஸ் இருக்க, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வா போ. அது வந்துமா சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வேணா போறேன். சரி என்னங்க, அவன் வேலையை முடிச்சிட்டு வரேங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சரி அப்பா பாத்து போங்கப்பா. சரியா போங்க, 10 நிமிஷத்துல வந்துருங்கப்பா. சரிடா. கட்டாயமா வரவலண்ணா. என் பேபி மா விளையாடிட்டு இருக்கிறதுக்குள்ள கரெக்டா வந்துருவேன். என்ன அன்னைக்கு ஒரு கேம் விளாண்டோம்ல, அது இந்த திருப்பம் விளாடணும்னு. சரிடா. ஏய் அர்ஜுன், நான் அப்பா கிளம்பிட்டாங்க, நீ போய் கிளம்பு போ. பேபிமா போய் Dress மாத்து போ. சரிங்க மம்மி. கியூட்டான ட்ரெஸ் போட்டுட்டு போ. சரிங்க அண்ணா. நிஜமா வரவலண்ணா? கண்டிப்பா வருவேன் பேபிமா. அப்ப சரி, நான் போய் Dress மாத்திட்டு வரேன். அடிக்கடி போய் அந்த வயலட் கலர் அது போட்டுட்டு போ, அதான் எங்க பேபிமாக்கு சூப்பரா இருக்கும். சரிண்ணா. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரிடா. என்ன ராஜா நல்லா மாறி இருக்கான்ல? ஆமா நல்லா மாறி இருக்கான். என்னடி கூப்பிட்டாலும் வரமாட்டேன், கூப்பிடாமலே இருந்திருக்க? உங்க மடியில உங்க பொண்ணு மட்டும் தான் உட்காருவாளா என்ன? இது எனக்கு சொந்தமான மடி, நான் தான் உட்காருவேன். ஆமா உனக்கு மட்டும் நடி சொந்தம். அது அப்பமே உட்காருன்னு நினைச்சேன், உங்க பொண்ணு இடத்த பிடிச்சுக்கிட்டு விடவே இல்ல. தங்கம் படிச்சிடலாம் போல இருக்கடி. குடிச்சுக்கோங்க. ஆமாடி, வெளியில கிளம்பும் போது அப்பதான் பாசமா இருக்கணும், வீட்டுல இருக்கும் போதெல்லாம் இருக்க கூடாது. சரிக்காதடி, இப்படி தானா வந்து உட்கார்ந்தா எவ்வளவு அழகா இருக்கு. இருக்கும் இருக்குடி. என் மடியெல்லாம் நான் விட்டே கொடுக்க மாட்டேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் இருப்பேன். இருந்துங்க அப்பா, நான் போகாம இருக்கட்டா? அவ்வளவுதான், பேபிமா ஒரே அழுவ அழுதுருவா. ஏண்டி இது அங்க போக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் போகாம உங்களே இருந்திருப்போம்ல. போயிட்டு வாங்க. எப்ப வரணும் போல இருக்கும். பேபிமா கூட போறேன், எவ்வளவு நேரம் ஆகுதோ. அங்க எப்படி இருக்கும்? கேமா இருக்கும், பிள்ளைங்க விளையாடுவாங்க, பிள்ளைங்களுக்கு ஜாலியா இருக்கும். நானும் வரட்டா? என்ன திடீர்னு ஆசை? உங்க கைய பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி வா, ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா போ. நிஜமாவா? நிஜமாதான், போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வா போ. நிஜமா? ஒரு நாள் நீ ஆசைப்பட்டது இல்ல, போ. சரிங்க. அப்படியே உனக்கு கொடுத்துட்டு போடி. அது வந்து இருக்கட்டும், இப்ப குடி. போதுமா? ஏண்டி இது என்ன அவசரம் மொத்தமா? அழகா குடுடி. போங்க, இப்ப பிள்ளைங்க வந்துருவாங்க, நான் போறேன். முன்னாடி ராஜா நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டான், இப்ப எங்க போறான்? அப்படியே கம்பெனி விஷயமா போறதா ரோஹித்தை கூட்டிட்டு போவான், இல்ல நவீன கூட்டிட்டு போவான். இப்ப என்ன யாருமே கூப்பிடாம அவன் பாட்டுக்கு போறான். ராஜா அப்போ விட்டுட்டு போயிடாதடா, நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டியடா. ஏண்டா? இனி நம்ம கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். எங்கேயாவது ஓடணும் இல்லன்னா சாகணும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? ஹீரோ வேலையெல்லாம் பண்ணல, வெள்ள வேலையதான் பார்த்துட்டு போனாரு. வெள்ளம் வேலைன்னா என்னட்டு சொல்ற? அது வந்து வில்ல வேலைனா, வில்ல என்ன பண்ணுவான்? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அததான் இவரும் பார்த்தாரு. புரியல. அதான் சொல்றேனே, வில்ல வேலையை பார்த்து வச்சுட்டு போயிட்டாரு. அத பார்த்த எங்க அப்பா தாவும் எங்க அம்மாவும் அப்படி நடுங்கி போயிட்டாங்க. என்ன அடிக்கவே இல்ல. அப்படி என்னடி வில்லத்தனமான வேலையை பார்த்தாரு? ஒருவேளை மிரட்டிட்டாரோ இல்ல கொலை பண்ணிடுவேன் மிரட்டினாரோ? அதுக்கெல்லாம் மசிறது உங்க அப்பா தான் கிடையாது. உங்க அப்பா தான் கூட ஒரு கரையில செத்தலாம், உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாவல. அது வந்து பெரிய சம்பவமா இருக்குமோ? ஆனா அந்த முரட்டு பையலுக்கு நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே வராத. என்ன பண்ணிருப்பான்? இப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் அதிகமா வருது. சொல்லிருட்டி இல்லையா மண்டை வெடிச்சிருவட்டி. சொன்னா ஏன் மண்டை வெடிச்சிருட்டி. இங்க தென்றல் யாரு? ஏ தென்றலே, உன்னத கூப்பிடுறாங்க பாரு. இங்க தென்றல் யாரு? என்னடி உன்னை எல்லாரும் வலை வீசி தேடிட்டு இருக்காவ? இருக்குன்னு தெரியலையே, நாளைக்கு எங்கயுமே வாய் பேசலையே. நாதா உங்களை ஸ்டாப் ரூம்ல கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாப் ரூம்லயா?
ஏட்டி ஏதாவது வேண்டத வேலை பார்த்தா? இல்லடி. சரி போய் என்னன்னு கேட்டுட்டு வா போ. இன்னைக்கும் பஞ்சாயத்தா? இந்த பஞ்சாயத்துக்கு போறதே எனக்கு பெரிய பொழப்பா இருக்கும் போலக்க. சப்பா உன் கூட சின்ன பாவத்துக்கு நானும்ல பஞ்சாயத்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த தடவை நான் வரமாட்டேன், நீயே சமாளிச்சுட்டு வந்துரு. அத்தி என்னன்னு தெரியலையே. எதுக்கோ என் பேக் எடுத்து ரெடி பண்ணி வை. டிசி கொடுக்காங்களோ என்னமோ. அது இவ்வளவு அசால்ட்டா சொல்றா பாரு. அது நமக்கு பழக்கமான ஒண்ணு தானே. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியலையே. ஸ்டாப் ரூம் தானே சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா கரஸ்பாண்ட் உங்களை பார்க்கணும்னு சொன்னதா சொல்றாங்க. பெரிய கரஸ்பாண்டா சின்ன கரஸ்பாண்டான்னு தெரியலையே. ரெண்டுமே சமாளிக்கிறது கஷ்டம் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அத்தி இவர் பெரிய கரஸ்பாண்டா சின்ன கரஸ்பாண்டான்னு தெரியலையே. ரெண்டு ஒண்ணு போல இருந்தா எப்படி கண்டுபிடிக்க? ஷர்ட் எல்லாம் பார்த்தா பெரிய கரஸ்பாண்ட் மாதிரி இருக்குது. மாமா மாதிரி தான் இருக்குது. அத்தி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. பெரிய கரஸ்பாண்டே தான். சார் கூப்பிட்டீங்களாவே? எதுக்கு சார்? ஏன் மேடம் கூப்பிட்டா வருவீங்களா என்ன? அவசியம் இல்லைன்னா தேவையில்ல சார். ஆய பாரு, அவசியமா அவசியம் இல்லையான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. சாரி சார். ஆனா இப்ப நான் எதுவுமே பண்ணலையே. எதுவும் பண்ணலையா? எதுவும் பண்ணலையா? தூங்க விடல, சாப்பிட விடல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தூங்க விடல, சாப்பிட விடலையா? நான் யார பண்ணனேன்? அத்தி பப்பு நான் எதுவுமே பண்ணலையா? ஒரு அவரை மேல கமெண்ட் கொடுத்துட்டாலோ? யாரு சார்? யாரா இருக்கணும்? யாரா இருந்து பண்ணுமே? நீ அப்படி பண்ணுன? நான் எதுவுமே பண்ணல சார். நீ எதுவுமே பண்ணாமதான் அவங்க சாப்பிடாம தூக்காம இருக்காங்களா? உன்னால அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சார் நான் எதுவும் பண்ணல சார். திரும்ப திரும்ப போய் சொல்லல. எதுவுமே பண்ணாம தான் தூங்காம சாப்பிடாம தண்ணி குடிக்காம எப்பவும் படுத்தே இருக்காங்களா? அந்த அளவுக்கு ஆயி போச்சா? ஆஸ்பத்திரியில சார் சேர்த்திருக்கீங்க. இனி போற பக்கம் பார்த்தா அப்படிதான் போகுது. ஒரு சீக்கிரத்துல அட்மிட் பண்ண வேண்டியதா வரும் நினைக்கிறேன். அத்தி கொலை கேஸ்ல உள்ள போயிரும் போலக்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார். திரும்ப திரும்ப போய் சொல்லாத. அவங்க போடுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். சித்திரவதை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் தான் காரணம். இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்ததே இல்லையா? நீதான் இவ்வளவுக்கு காரணம். அத்தி அது யாருக்கு தெரியலையே. நான் இதை பண்ணல. வேற வழி இல்ல, எனக்கு வேற வழி தெரியல. டிசியா முடிஞ்சது. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு. எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு நானே என்ன என்ன பண்ணணும்னு சொல்லணுமா? நல்லா இருக்கு இந்த டீலே. சார் நானா சார் சொல்லணும்? ஆமா நீதான் சொல்லணும், சொல்லு. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறலாம் சார். முடியல. சார் நீங்க சிரிக்கீங்களோ? என்ன? இல்ல கோமாதான் இருக்கீங்க. என்ன செய்யலான்னு கேட்டா மன்னிச்சு விட்டுலாமாவா? ஆமா சார், நீங்க தானே சார் கேட்டீங்க என்ன பண்ணலான்னு. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுலாம் சார். பெருந்தன்மை மன்னிச்சு விட்டுருவோம் சார். அம்மா முடியலம்மா. அம்மா முடியல. சார் சிரிக்கீங்களோ? இல்ல இல்ல கோமாதான் இருக்கீங்க. இல்ல உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப ஏன் டீல் என்ன சார் ஆச்சுது? ஓட்டிலா என்னது? அதான் என்ன பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டீங்களே, நான் கூட சொன்னேனே. இல்ல என்னால முடியல முடியல. அதான் மன்னிச்சு விட்டுறதா? ஆமா சார், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுலாம் சார். மன்னிச்சு விட்டுலாம். ஆமா சார், பாவம் தயவுல தெரியாம தப்பு பண்ணிருக்கோம் சார். முடியலப்பா விட்டுருமா சார். சிரிச்சிங்களோன்னு கேட்ப அப்படிதானே? இல்ல நீங்க கோமாதான் இருக்கீங்க. அப்பா முடியலம்மா. நான் உனக்கு பெரிய தண்டனையா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெரிய தண்டனையா? மறுபடியும் டிசியா சார்? இல்ல அதை விட பெரிய தண்டனை. அதை விட பெரிய தண்டனையா? அது என்னது? இவரா? அத்தி முத்தம் கொடுத்துருவானா? என்ன நீங்களா? நான் உங்க அப்பா நினைச்சிட்டேன். எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க. நான் எதுவுமே பண்ணலையே. அத்தி பைய உள்ள உக்கிரமா நிக்கிறானே. நீ எதுவும் பண்ணாமதான் சாப்பிடாம தூக்காம இருக்காங்களா? அது வந்து சார் எனக்கு தெரியலையே சார். இன்னும் அது யாருன்னு கேட்டிருக்கானு பாரு. நான் யாரும் எதுவுமே பண்ணல சார். நீ எதுவும் பண்ணாமதான் அவங்க அப்படி இருக்காங்களா? வீட்டுல யாருக்கிட்டயுமே முகம் கொடுத்து பேச முடியல. குடும்பமா எல்லாரும் சிரிச்சு பேசினா கூட அவங்களால அங்க நிக்க கூட முடியலையா? புழுவா துடிச்சு போறாரா? அடியே
இப்போ மாதிரி யாருன்னு கேட்கலான்னு பாரு. உங்களுக்கு காய்ச்சலா? ஆமா, காய்ச்சல். அட்மிட் பண்ணிருக்கோம். குடிச்சிடும் அட்மிட் பண்ணிட வேண்டியதான். அத்தி பையல என்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போலக்கு. அது யாருப்பா? சார். என்ன? சுப்பா, என்னது கேட்கவே ஆக்ரோஷமா இருக்க. இல்ல சார், அது யாரு சார்? யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா சார், எப்படியா ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிடுவாங்க. நான் போய் பார்க்கணும்ல சார். இவ முன்னாடி சிரிச்சேன், அவ்வளவுதான். சார், ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ? இல்ல, நான் சிரிச்சிருவேன். சார், ரொம்ப செலவாயிருக்கும். அம்மா, சிரிச்சிருவேன். அச்சா, இவ கிட்ட வரப்பாவே இரு. அத்தி, பையன் உள்ள பக்கத்துல வந்து நிக்கிறேன். அத்தி, இது பண்ணல. நான் எதுவும் பண்ணலையே. எதுவும் பண்ணல. இல்லையே. எதுவும் பண்ணல. இல்ல, இல்ல, நீ ஏதோ பண்ணிட்ட. நான் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. பண்ணல. இல்ல, நான் எதுவும் பண்ணல. சப்பா, நான் இப்படி நடந்துக்கிறேன். அவளை பார்த்தாயா நான் இப்படி நடந்துக்கிறேன். உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. இனி நானும் முட்டாளா இருக்க விரும்பல. என் பேச்ச மீறி வெளியில போன அப்படியே போய் தொலைய வேண்டியதா. அப்படி உங்களை விட்டு தொலைஞ்சு போனேன்னா அதையே நான் செய்வேன். நான் படிக்கணும். படிப்பேன். யாரு என் வாழ்க்கை தீர்மானம் பண்ண வேண்டாம். நான் படிக்கணும். ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. ராஜா இப்ப சகஜமா தான் இருக்கா. ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. நான் ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, இப்ப வேண்டாம்னு சொல்றேன். நான் படிக்கணும். நான் பாதியா நிப்பாட்டிருக்கேன். என் படிப்பை நான் முடிக்கணும். நீ ஒண்ணும் படிக்கண்டா. ராஜாக்கு அதெல்லாம் பிடிக்காது. மத்தவங்களுக்கு பிடிக்கலங்கக்காக எனக்கு பிடிச்சத நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு. நான் படிக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். போதும், நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்னதெல்லாம் நான் போதும். நான் படிக்கணும். இங்க இருந்து ஒத்தரவா சந்திக்க முடியாது. நான் வேலை பார்த்து படிச்சுக்கிடுவேன். வேலை பார்க்கறதுக்கு இங்க யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. இதான் உங்க முடிவா? ஆமா, இதுதான் எங்க முடிவு. நான் உசுரோட இருந்தா தானே இதெல்லாம் பண்ணுவீங்க. என்ன மிரட்டி பாக்குறியா? உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராஜா வாரம் அமைதியா நில்லு. நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. அவசியம் இருக்குது. என்ன சாமர்த்தியம். அவளை படிக்க அனுப்புங்க. அதுல என்ன இருக்கு? படிக்க அனுப்புங்க. இப்ப புரியுதா ராஜாவோட குணம்? ஓ, படி. அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன நீ சொல்றது? ராஜா இப்படி மாற மாட்டானே. இது ராஜாவா? அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. என்னடா, எங்க போயிட்டு வர? அது கம்பெனில இருந்து வர. ரோஹித் மாமா நீ கம்பெனிக்கே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலே. அப்பா, ரோஹித் மாமாவை நான் பார்த்தேன்ப்பா. போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்பா, நான் கம்பெனில இருந்தப்பா வரேன். சரிடா, போய் ரெஸ்ட் எடு. சரிங்கப்பா. முன்னாடினா அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா வீட்டுல தானே இருக்கீங்க, எல்லாம் கேப்பா. உனக்கு காதல் வந்து நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. காதலிச்சது தப்பு இல்ல, காதலிச்ச ஆளுதான் தப்பு. இதே வேற யாரையும் காதலிச்சிருந்தா நீ இன்னைக்கு பண்ற சந்தோஷத்துல நானும் பங்கிட்டு இருப்பேன். வேண்டாம் ராஜா, உனக்கு அவ எந்த விதத்திலையும் பொருத்தமானவா இல்ல. இந்த காதலுக்கு நான் ஒரு நாள் பச்சை கொடி காட்ட போறது இல்ல. அவ கூட சேர்ந்து அவன் வாழ்க்கை நாசமாயிரும். என் பிள்ளை வாழ்க்கை நாசமாக கூடாது. அவ உனக்கு பொருத்தமானவா இல்லடா. உனக்கு பொருத்தமானவள அப்ப கண்டுபிடிக்கிறேன்டா. வேண்டாம் ராஜா, அவ உனக்கு வேண்டாம் ராஜா. நீ தாண்டா என் உசுரே, என் ஒட்டுமொத்த சந்தோஷமே நீதான்டா. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா. இங்க பாருங்க, நான் சரியான ஆட்டம் தான் ஆடுறேன். நான் தப்பா
ஒண்ணு அவ ஏமாத்துறா. வேற பிள்ளைகள் கூட போய் விளையாடு. அக்கா கூட விளையாண்டாதான் நல்லா இருக்கும். அட எடுபட்டவளே, அவதான் உன்னை ஏமாத்துறாளே. நானும் அக்காவை ஏமாத்துவல்ல, ஒண்ணு கொண்டு சலிச்சது இல்ல. இது ஒரு ஆட்டோன்னு நானும் நின்னு பாக்குறேன் பாரு. சரி, ஒருத்தர் கல்லாட்டம்லாம் விளையாடண்டா, கரெக்டாவே விளையாடுவோம், சரியா? ஆனா நான் தான் விளையாடுவேன். நான் விளையாடுறதை எல்லாரும் அமைதியில இருந்து பார்க்கணும். ஆத்தி, மறுபடியும் அக்கா வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டால. அன்னைக்கு இந்த மாமா தானே அக்காவை மாட்டி விட்டது. பயம் உள்ள எனக்கு திருட்டு மொழி முழிக்குது. ஆத்தி, சின்ன கஸ்மண்ட் வந்திருக்காரு. நமக்கு எப்பவும் போல நம்ம இடம் தான். ஐயோ பயப்படாதே, இந்த வாட்டி நான் கல்லாட்டம்லாம் ஆட மாட்டேன். நான் சரியா தான் விளையாடுவேன். வா, பயப்படாத, நான் நல்லா தான் விளையாடுவேன். வா. இவன் பக்கத்துல நின்னாலே எனக்கு என்னமோ பண்ணுது. என்னடி ரெண்டு பேருமே திருட்டு மொழி முடிச்சிட்டு நிக்கீங்க? எக்கோ, அன்னைக்கு ஒரு மாமா உங்களை மாட்டி விட்டாவல்ல, உங்களை திட்டுனாவல்ல. அது சில்வண்டி நேரம் பார்த்து போட்டு கொடுத்துட்டேன். நான் சொல்லுவேன். சொன்ன காத்துல கயிறு கட்டி மாத்துல தொங்க போட்டுருவேன். மரத்து தொங்க போட்டுவீங்களா? அக்கா, நான் வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்க்கா. அதெல்லாம் போக கூடாது, விளையாட்ட முடிச்சிட்டு தான் போகணும். எங்க அப்பத்தா வந்ததுக்கு அப்புறம் விளையாட முடியாது. எப்பா எடுத்துக்கிட்டு முட்டிலே அடிக்க எங்க அப்பத்தா. இப்பவே விளையாட்டு முடிச்சிருவா. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு பாரு. அக்கா, நான் போறேன்க்கா. போயிட்டு வா. இவைய இப்படி அத்தை பிடிங்கிட்டு போறா. எடி பப்பி, என்னாச்சு இவளுக்கு? என்ன படிப்பெல்லாம் கிடையாதா என்ன? படிச்சு முடிச்சிட்டேன் சார். எல்லாம் படிச்சு முடிச்சுட்ட எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். இல்லையா? நீ படிக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்தது? இல்ல, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் சார். விளையாண்ட செமஸ்டர் வருது, மார்க்க போப்பேன். மார்க் மட்டும் குறைஞ்சது டிசி தான். அது என்ன சார், காலேஜ்ல எத்தனையோ பேர் படிக்காங்க. என்னையே சுத்தி சுத்தி வந்து எனக்கே ஆப்பு வைக்கீங்க. நீ தான் என் கண்ணில் போடல, வேற யாரும் கண்ணில் போடல. கண்ணில் போடுறவங்களுக்கு தான் நான் வைக்க முடியும். சார், இது என் வீடு, என் வீட்டு முன்னாடி விளையாண்ட. நீங்க தான் சார் என் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? உன்னை பார்க்காம தான் இருக்க முடியலடி. எப்பவும் கூட இருக்கணும் போல இருக்க. சார், நான் இப்பவுமே படிச்சிருந்தேன் சார். இல்ல, நீ சரியா படிச்சிட மாட்ட. நான் பாடம் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க கரஸ்பாண்ட் தானே? படிச்சிருக்கல, எங்களுக்கு பாடம் எடுக்க தெரியும். நீ இப்படிலாம் விட்டா ஃபெயில் ஆயிருவ. நானே பாடம் எடுக்க. பாடம் எடுக்கட்டா? நானே பாடம் எடுக்கட்டா? சார், நான் தான் பாடம் எடுக்க போறேன்னு சொன்னேன். சார். என்ன சாரு? புக்கெல்லாம் எடுத்துட்டு வா. இனிமேலே நான் தான் பாடம் எடுக்க போறேன். போ போ போ, புக்கெல்லாம் எடுத்துட்டு வா. சார், நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார். புக்கை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். சரி. சப்பா, குப்புன்னு வைக்கிறேன். என் பக்கத்துல என்னாலே எனக்கு என்னமோ பண்ணுது. என் கூட இருக்கணும் போல இருக்கு. என்ன புக்கை எடுத்துட்டியா என்ன? சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். காலேஜ்ல படிப்பு, எங்கேயாவது ஃப்ரீயா இருக்கேன்னு. முடியாது முடியாது, புக்கை எடு. தெரியாம அந்த மாலை பிள்ளைய கூட மாட்டிக்கிட்டேன். அன்னில இருந்து சிசிடி கேமரா மாதிரி என்னையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார், உங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குல்ல சார்? அதுக்கு என்ன? இல்ல, சிசிடி கேமரா மாதிரி என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். என்னமோ தெரியல, என் கண்ணே ஒண்ணுதான் வாட்ச் பண்ணுது. நேரம் ஆ? ஐயா, நல்ல நேரம்னு சொன்னேன் சார். ஓ சரி, பேக்க கொண்டா. சார், கொண்டான்னு சொன்னேன். இதா பேக்க முடி. அப்பாடா, ஏன் நோட்டெல்லாம் பார்க்கல, பார்த்திருந்தா அவ்வளவுதான். சார், வச்சுட்டியா என்ன? பேக்க வச்சுட்டியா? வச்சுட்டேன் சார். சார், மா, உங்க வீடு அங்கதானே இருக்கு. நீ என்ன இங்க வந்திருக்க? இதுவும் எங்க வீடுதான். வாடகைக்கு கொடுப்போமா? வாடகைக்கு யாராவது வருவாங்க, அதனால தினமும் தூக்கத்துக்கு வருவேன். தினமும் தூக்கத்துக்கு வருவியா? ஆமா, கரையங்களே பிடிச்சிட கூடாதுல்ல, அதான் தினமும் தூக்கத்துக்கு வருவேன். தினமும் நான் எத்தனை மணிக்கு? காலேஜுக்கு போயிட்டு வந்து 4:30க்கு வருவேன். ஓ, இங்க யாருமே இருந்த மாதிரி தெரியல. நான் வந்தா மட்டும் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வருவாங்க. இங்க எல்லாமே வாடகைக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்பப்பதான் யாராவது வருவாங்க. அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி, அப்ப இங்க யாருமே வர மாட்டாங்களா? வரமாட்டாங்க. உங்க அப்பா அவங்களும் உங்களுக்கு பாட்டி தானே? பாரு, அது மட்டும் சொல்லாத. உனக்கு அப்பா தான், அவ்வளவுதான். புரியுதா? சரி, சாரி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா வராது. நான் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் எட்டனா தேடி வரும்.
ஓ அப்படியா? ம், ஆமா. ஆம்பளைங்கிற ஆணவத்துல இருந்தேன். அது இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. எப்பவும் கோவத்தோடய சுத்திட்டு இருந்தேன். கோவம் எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாமே உனக்கு முன்னாடி தோத்து போச்சுது. இது நானே எனக்கே சந்தேகமா இருக்கு. சுத்தமா நான் உனக்கு அடிமையாயிட்டேன். உங்களுக்கு கீழே உட்காரதுக்கு கஷ்டமா இல்ல? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, உங்க வீட்டுல மெத்த சோபான்னு இருக்கு. நீ கீழே இருக்கல, எனக்கு இப்ப இது சுகமா இருக்கு. ரொம்ப சுகமா இருக்கு. ஏன் அப்படி பாக்குற? என்னால கால்ல வெண்ணி ஊத்துற மாதிரி எங்க பார்த்தாலும் பறந்துகிட்டு நிப்பீங்க. இவ்வளவு கூலா உட்கார்ந்து இருக்கீங்க. வீட்டுக்கு போகல? போகல, உனக்கு கிளாஸ் எடுக்கணும்ல, அதான். அசமா வந்து சிக்கி இருக்க. முழுசா சன் அடைஞ்சிட்டேன் நீ. எந்த புக்கு சார் வேணும்? இதயம். சார், ஏதாவது ஒண்ணு எடு. ஏதாவது ஒண்ணு எடா. அப்ப இவர் கிளாஸ் எடுக்க அந்த மாதிரி தெரியலையே. அத்தி அப்பதான் முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுத்துருவாரோ? பயப்படாத பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. என்ன என்ன என்னமோ சொன்னீங்க? என்ன சொன்ன? எதுக்கு நடக்காதுன்னு சொன்னீங்க? நீ என்ன நினைச்ச? நான் என்னமோ நினைச்சேன். நான் ஒண்ணு சொல்லலையா? நீங்க சொன்னீங்க. நீ என்ன நினைச்ச? அது அது சொல்லு. எது நடக்காதுன்னு நான் சொன்னேங்கிறத சொல்றேன். அதான் அப்பதான் முன்னாடியோ அம்மா முன்னாடியோ. என்ன அப்பத்த முன்னாடி அம்மா முன்னாடியோ? எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம வாயாலே சொல்லணுமா? அதான் அப்பதான் முன்னாடி அம்மா முன்னாடி பண்ணுனீங்களே. என்ன பண்ணுன? சப்பா, முடியல. என்ன பண்ணுன சொல்லு, எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியல. அப்போ ஏதாவது நடந்துரும். என்ன பயங்காட்டுறீங்க? எதுக்கும் நம்ம நாலடி தள்ளியே இருப்போம். ராஜா நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. எப்பவும் இதையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்பவும் என் கூட இருந்த மாதிரி இருக்குது. இல்லையே, இது சரிப்படாது. பேச்சு சரியில்லை, பார்வையும் சரியில்லையே. நான் ஏதாவது இல்லவே நடந்துக்கிட்டேனா? வேண்டாம், போதும், இது வேண்டாம். இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். இவங்க மூணு நேரமா என்னதான் வாட்ச் பண்றாங்க. இது சரிப்படாது. என்ன அங்க தள்ளி போய் உட்கார்ந்துருக்க? நீங்க பிசினஸ் பார்க்க போல? போனோம். ரோஹித் மாமாவும் நவீன் மாமாவும் போயிருக்காங்க. போதும். இப்பவும் பிசினஸ் இருப்பீங்க, அதான் கேட்டேன். சரி, எங்க அப்பா தான் தேடுவாங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறா? நான் இங்க ஒருத்தர் இருக்க, நீ கிளம்புறேங்க? இல்ல சார், எங்க அப்பா தான் வந்துடும், நான் கிளம்புறேன். அப்போ படிக்க வேண்டாம்? நான் வீட்டுல போய் படிச்சுக்கிடுறேன் சார். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. இல்ல, எங்க அப்பா தான் தேடுவாங்க, நான் கிளம்புறேன். சொல்றல? இல்ல சார், நான் கிளம்புறேன். இருட்டுட்டு நான் கிளம்புறேன். இருக்கு. ஐயா, இது சரிப்படாது. நான் கிளம்புறேன் சார். சார், சார், நான் போணும். யார மாதிரி நடந்துக்கிட்ட? இதை பத்தி தெரியாதா? வேண்டாம் ராஜா, நான் கிளம்புறேன். ஏன் இப்படி பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? சாதாரணமா இருக்கா? நான் கிளம்புறேன். வேண்டாம். நமக்குள்ள தெரியாம பார்க்க வந்ததே. நீங்க என்ன கொல்ல வரட்டீங்க. நான் ஓடுனேன், ஷாப்பிங் மால்ல மாட்டினேன், கொத்தர் மன விட்டு பேசினேன். அதோட எல்லாம் முடிஞ்சது. நீங்க இப்ப வேற, நான் வேற. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன், ப்ளீஸ். வேண்டாம். எப்பவும் கோபப்பட்டுட்டே இருக்கிற அந்த ராஜாவா நீங்க? கோவம்லாம் இருக்கதா செய்து. கோவம் இருந்த மாதிரி தெரியலையே. ராஜாவுக்கு கோவம் தான் அழகு. சரி, நான் கிளம்புறேன். அதான் சொல்றேன், இருடு. இப்போ இருட்டிடும். நம்ம இருந்து பேசினாலும் யாருக்கும் தெரியாது. ஐயா, ராஜா இல்ல, வெளியே போய்கிட்டு இருக்கான். யாரு இல்லையே. என்ன பேசுறீங்கன்னு புரியுதா? நான் என்ன பேசுறேன்? சரியா தானே பேசுறேன். என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன விடுங்க, இருட்டிட்டு நான் போறேன். அதான் சொல்றேன், இருட்டிட்டு நாம இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஐயா, ராஜாக்கு இது புது பழக்கம் நினைக்க. ஆனா இதுக்கு அடிமையா இருக்கா. இங்க பாருங்க, நான் கிளம்புறேன். கோவப்பட்டா கோவத்துக்கு அடிமையா இருக்குதா? இது எனக்கு புது அனுபவமா இருக்கு நினைக்க. அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்.
அது அவனுக்கே புரியல. ஏதோ புது அனுபவமா இருந்த உடனே அதுக்கு அடிமை ஆயிட்டான். இவன் இதை பிடிச்சு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கான். மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. நீங்க கிளம்புங்க, நாளைக்கு வந்து காலேஜ்ல வந்து ஒப்பிச்சுக்கிறத. இல்ல இருக்கட்டும். எப்படிதான் இங்க போக? அப்பாடா சார், உங்களுக்கு போன் வருது. சார்ல வேண்டாம், ராஜானே சொல்லு. அத்த பையன் தானே, போன் வருது. வீட்டுல இருந்து தான் யாராவது கால் பண்ணுவாங்க. இது வீட்டுக்கு போயிருப்போம்ல, வீட்டுல இல்ல, அதான் போன் அடிப்பாங்களா இருக்கும். அப்ப போக வேண்டியதானே? நான் எங்க இருக்கேனே. ஏன் இங்க இருக்கணும்? போக வேண்டியதானே? அங்க போனாலும் என்னால இருக்க முடியாது. இவன் அடிமை ஆயிட்டா. இல்ல, வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, கிளம்புங்க. பரவாயில்ல, இங்க இருக்கு. இங்க யாருமே இல்ல. அம்மு தேடிக்கிட்டு இருப்பா. யாரு? அம்மு தேடிக்கிட்டு இருப்பால, கிளம்புங்க. ஏன் என்ன தேட போறா? அப்பா தேடுவாரு. அது நான் பாத்துக்கிறேன். அம்மா தேடுவாங்கல்ல, அது அப்பா சமாளிச்சுக்கிடுவாரு. இதுக்கு முன்னாடி பைக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் தெரியல, சும்மா வீட்டுல ஒத்தையில இருந்தா போர் அடிக்கும்ல, அதான். ஷாப்பிங் மால்ல நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்ப, அது பிடிச்சது. வீட்டுல யாருமே இல்லையே அப்படி பேசுறதுக்கு. நீ என்கிட்ட பேசுற மாதிரி அதிகமா என்கிட்ட யாருமே பேசுனது இல்ல. உங்க அப்பா? அப்பா கிட்ட பேசுவேன், பிசினஸ் விஷயமா. அம்மா இதை திட்டுவாங்க, கோவக்கார பையில தெரியாம உன்னை பெத்துட்ட, இப்படிலாம் உன்னை வளர்த்த, இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கியடான்னு டென்ஷன்ல கத்துவாங்க. அர்ஜுன் அவன் காலேஜ் முடிஞ்சு வந்து என்கிட்ட பேசவே மாட்டான். எப்போ ஃப்ரீயா இருக்கோ அண்ணானே வருவான். அவனுக்கு எதாவது தேவை வேணா கேட்க வருவான். அது வேணும் இது வேணும்னு கேட்க வருவான், அவ்வளவுதான். பேபிமா அவளா அவளுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சதுக்கு வருவா. அவகிட்ட நான் எதுவும் மனம் விட்டு பேசுறது இல்ல. ஏன்னா அவ குட்டி பொண்ணு இல்ல. ஹலோ, அவ வயசு தான் எனக்கும். ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியல. தெரியாதுல்ல, அவளை பிள்ளை மாதிரி வளர்க்க சொன்னா குழந்தை மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. அவ எங்க வீட்டு கிடக்குட்டியா, நான் நல்லா பெரிய பையனா இருக்கும் போது அவ பிறந்தா. நான் தான் கையில வாங்கினேன். அதுல இருந்து அவ எனக்கு பிள்ளை மாதிரி தான் தெரியவா. ஓ, அவ வயசு தான் எனக்கும். நான் போறேன். வயசுலதான் இருக்கலாம், ஆனா பேச்சு, திறமை, அழகு எல்லாம் நீதான் அதிகம். என் மனசுல எதுவும் இல்ல. அங்க பேசுனதுக்கு அப்புறம் அதே மாதிரி எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நான் சரி ஏதாவது காரணம் சொல்லிட்டு வரலாமேன்னு வந்து. அதான் பேசிட்டோம்ல, கிளம்பலாம். எங்க அப்பா என்ன அடிப்பாங்க. இனிமேல் அவங்க ஒண்ணு அடிச்சாங்க உசுரோட இருக்க முடியாது. அவங்க இல்ல, யாருமே உன்னை முறைச்சு கூட பார்க்க கூடாது. சொல்லி வை, அடிச்சாங்கன்னு வச்சுக்க. ஏன் கோபப்படுறீங்க? என்ன எம்எல்ஏ இவ்வளவு அக்கறை? விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா சொல்லி கட்டுட்டேன். உன்னை இவன் யாராவது அடிச்சாங்கன்னு வச்சுக்க, அவங்க உசுரோட இருக்க முடியாது. இந்த ராஜா சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவான்.